ஹை guys, வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 ஆண்டு ரிலீஸ் ஆன ரிவர் ஆஃப் பிளட் அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிள் தாங்க. கப்பல்ஸ் 2 பேரு அமேசான் ரெயின் ஃபாரஸ்டுக்கு வெக்கேஷனுக்காக போறாங்க. போன இடத்துல அவங்க மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு கொடூரமான காட்டுவாசிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்க அந்த காட்டுவாசிங்க கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க எப்படி எல்லாம் சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க, படத்தோட கிளைமேக்ஸ்ல என்னதான் நடந்தது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே அந்த காட்டை காட்டுறாங்க. அங்க சில பேர் அந்த காட்டுல இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டு இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்க ஒருத்தர் தூரத்துல ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி பார்த்துட்டு அதை பத்தி ரொம்ப சிந்திக்காம அவனோட வேலையில அவன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். சில நேரம் கழிச்சு தூரத்துல அவன் கூட வேலை செய்யற ஒருத்தனை ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ற மாதிரி அவன் பார்த்துட்டு கையில ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில இருந்து இறங்கி போறான். அவனும் போகும்போதே அவனோட ஃப்ரெண்டோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே போறான். ஆனா அவன் பதில் சொல்ற மாதிரி தெரியல. கொஞ்சம் தூரத்திலேயே அவன் ஃப்ரெண்டோட ஹெல்மெட் முழுக்க ரத்தத்தோட கீழே இருக்கு. பத்தாவதுக்கு அந்த ஆளோட விரல் வேற கீழே துண்டிக்கப்பட்டிருக்கு. இத பார்த்து ஷாக்கான அந்த ஆளு அந்த டைரக்ஷன்ல இருந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அவன் திடீர்னு பூமியில யாரோ செஞ்சு வச்சிருந்த ஒரு பொரியல கீழே விழுந்துடுறான். நல்ல வேலையா அது கீழே ஷார்ப்பான கட்டைங்களா இருக்கு. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு அவனும் அந்த பள்ளத்துல இருந்து வெளியே வந்துடுறான். அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிற அவன் இன்னொரு டிராப்ல மாட்டிக்கிறான். ஒரு மரத்தோட வேர்ல அவன் காலை வச்ச உடனே அந்த வேர்ல சிக்கி அவன் தலை கீழே தொங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலே அங்க இருந்த காட்டுவாசிகளை சேர்ந்த ஒரு சின்ன பையன் அங்க வந்துட்டு கோடாலையால அவனை வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி நமக்கு அடுத்த சீனை காட்டும் போது அந்த காட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ரெசார்ட்டை காட்டுறாங்க. அந்த ரெசார்ட்ல கல்யாணமான 2 கப்புள்ஸ் வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கப்புளோட பேரு ரிச்சி அண்ட் ஜாஸ்மின், இன்னொரு கப்புளோட பேரு ஏஜே அண்ட் மாயா. அவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரிச்சி ஏஜேவை நாளைக்கு ஒரு கயாக்கிங் ட்ரிப்புக்காக போலான்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த சின்ன படகுல உட்காந்துக்கிட்டு துடுப்புல நீந்தி போவாங்களே, அதுதான் கயாக்கிங். மாயா வேற ஒரு பிளான் போட்டிருந்ததுனால நான் வரலன்னு சொல்றா. ஆனா ஜாஸ்மின் அதுக்கு நம்ம இங்க வந்ததே இந்த அட்வென்ச்சரை அனுபவிக்கிறதுக்கு தான், அதனால நான் வரேன்பா அப்படின்னு சொல்றா. அப்போ ரிச்சி அவங்க எல்லார்கிட்டயும் தன்னோட கம்பெனியை ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துறதாகவும் அதுக்காக நான் பார்ட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்புக்கான மொத்த செலவையும், அதாவது ஏஜே அண்ட் மாயா அவங்களோட செலவையும் சேர்த்து நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆன மாயா ரிச்சிக்கு தேங்க்ஸ் சொல்றா. ஆனா மாயாவோட ஹஸ்பண்ட் ஏஜேக்கு இதுல உடன்பாடு இல்லாத மாதிரி தான் தெரியுது. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏஜே மாயா கிட்ட ரூம்ல இவன் யாரு நம்ம ட்ரிப்புக்கு செலவு பண்றதுக்கு, ஏன் நம்ம கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயா அவனை சமாதானப்படுத்திட்டு நீயும் ரிச்சியும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதப்பா அப்படின்னு சொல்றா. ஆனா ஏஜேக்கு ரிச்சி முதல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப அவனை கூட சேர்த்துக்காததுனால தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த ஏஜே அவன் பொண்டாட்டி மாயாவோட அப்பாவோட கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். எல்லாருமே அந்த வேலை அவன் பொண்டாட்டியால தான் இவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றதுனால அதுலயே அவனுக்கு கொஞ்சம் தாழ்மான படமையா இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த 4 பேருமே அந்த கயாக்கிங் ட்ரிப்புக்காக ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வர இன்ஸ்ட்ரக்டர் நிக்குன்ற ஒருத்தன் அவங்கள அந்த கயாக்கிங் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கையில கொடுத்துறான். மறுபடியும் இந்த ரிச்சி ஏஜேவை கடுப்பேத்துற மாதிரி இந்த ட்ரிப்பு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், கவலைப்படாத எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பத்துறாங்க. அடுத்த சீன்ல அந்த கப்புள்ஸ் 2 பேருமே 2 கயாக்கிங் போட்ல உட்காந்துக்கிறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டர் நிக் இன்னொரு போட்ல இருக்காரு. அவர் அந்த கப்புள்ஸ்க்கு அந்த கயாக்கிங் போட்டை எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு கையில துடுப்பு வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவங்களும் அங்க இருக்கிற ஆத்துல கொஞ்ச நேரம் கயாக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போட்டை பார்க் பண்றாங்க. உடனே நிக் அவங்க எல்லார்கிட்டயும் உங்க போன் எல்லாம் கொடுங்க, நான் சேஃப்டியா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்ல வாங்கி போடுறாரு. அவங்களும் அவங்க போன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஏஜே நிக் கிட்ட எனக்கு வேலை விஷயமா முக்கியமான இமெயில்ஸ் எல்லாம் வரும், நான் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் அவனே வச்சுக்கிறான். தொடர்ந்து அவங்களும் அந்த அருவியில கயாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நிக் அவரோட ஃபேமிலி ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட அப்பா, தாத்தா, பாட்டன் எல்லாருமே அந்த ஏரியால கைடா தான் இருந்திருக்காங்களாம். அவங்க பாட்டன் தான் முதல்ல அந்த இடத்துக்கு கைடா வந்திருக்காரு. ஆனா அந்த காட்டுவாசிகளை அவர் கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் மர்மமான முறையில அவர் காணாம போயிட்டாராம். காணாம போய் சில நாளுக்கு அப்புறம் அவரோட பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடவே அவரோட எலும்பு கூடயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அந்த காட்டுவாசிங்க எல்லாம் மனித மாமிசம் சாப்பிடுற ஒரு கும்பல்னு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்தை விட நம்ம ரொம்ப தள்ளி இருக்கிறோம், அதனால நம்ம சேஃப் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையை கேட்ட உடனே அந்த லேடிஸ் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனா அவங்களோட புருஷனுங்க இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இன்னொரு சீன்ல இந்த வீலாகிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு பைக்ல சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பைக்கர் கப்புள்ஸ் அந்த காட்டுவாசிங்க வாழுற பகுதிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்கள அந்த இடத்துல வீலாக் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு, ஆனா நாங்க அப்பதான் உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அந்த வீடியோவும் உடனே 30,000 வியூஸ் போகுது. அந்த கப்புலர் ரொம்ப குஷியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க பைக்குங்களை எடுத்துக்கிட்டு உள்ள போக கூடாதுன்ற வார்னிங்கையும் மீறி பைக் எடுத்துட்டு உள்ள போறாங்க.
ஆனா பரிதாபமா அந்த ஆளோட தொண்டையில யாரோ எதையோ வச்சு குத்துனதுனால அவனும் பைக்ல இருந்து விழுந்துடுறான். அந்த லேடியும் ஏதோ ஒன்னால தாக்கப்பட்டு பைக்ல இருந்து கீழே விழுந்துடுறா. அவனும் தன்னோட பாய் ஃப்ரெண்ட தேடுறதுக்காக அவன் பைக்கு பக்கத்துல போய் பார்க்கும்போது அவனோட தலையை யாரோ துண்டா வெட்டிருக்காங்க. இப்ப மறுபடியும் அந்த கயாக்கிங் குரூப்பை நம்மளுக்கு காட்டும் போது இந்த ஏஜேவும் ரிச்சியும் சின்ன பசங்க மாதிரி தண்ணியை மேல மேல அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்ப ஆக்சிடென்ட்ல இந்த ஏஜே அந்த தண்ணியை எடுத்து ரிச்சியோட போட்டு மேல தூக்கி போடும்போது அதுக்குள்ள ஒரு சின்ன மலைப்பாம்பு இருந்திருக்கும் போல இருக்கு. அதுவும் சேர்ந்து அந்த போட்டுக்குள்ள போய் விழுந்த உடனே ரிச்சியும் ஜாஸ்மினும் அந்த போட்டை விட்டு தண்ணியில குதிச்சிடுறாங்க. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஏஜேவும் அவங்க ரெண்டு பேரும் தண்ணியில விழுந்ததை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனும் ஸ்லிப் ஆகி தண்ணியில விழுந்துடுறாங்க. கூடவே மாயாவும் விழுந்துடுறா. இன்னொரு சீன்ல அந்த பைக்கர் லேடியை நம்ம காட்டும் போது அவளும் கால்ல அடிபட்டதுனால நொண்டிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள நடந்து போறா. கொஞ்ச தூரத்திலே அவ ஒரு குகையை வந்து அடையறா. அவளும் அந்த குகைக்குள்ள போய் பார்க்கும்போது செவுத்துல எல்லாம் ஏதோ ரத்தத்துல வரைஞ்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. பயந்து போன அவ போனை எடுத்து யாராவது உதவிக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணும்போது அந்த போன் வெளிச்சத்துல பின்னாடி ஒரு காட்டுவாசி நிக்கிறது நமக்கு தெரியுது. அவளும் அந்த போனை வச்சுக்கிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போன விஷயத்த தன்னோட வியூவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் அந்த காட்டுவாசி அவளோட பாய் ஃப்ரெண்ட் துண்டான தலைய அவ பக்கத்துல தூக்கி போடுறாங்க. அதை பார்த்து அவ அலறும் போது அந்த காட்டுவாசி அவளையும் கொடூரமா கொன்னு அவளோட தலையையும் கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் அந்த கயாக்கிங் குரூப் அந்த ஆத்தங்கரையில நைட் ஸ்டே பண்றதுக்காக ஒரு கேம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட போன் தண்ணியில விழுந்ததுனால வேலை செய்யாம போயிடுது. இதனால ஏஜவும் செம்ம கடுப்புல இருக்கான். இப்போ நைட் ஆயிடுது. நிக்கும் மாயாவும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிக் தன்னோட காணாம போன குள்ளு தாத்தாவோட போட்டோவை மாயா கிட்ட காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவரு அந்த காட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரம் வெட்டுறதுக்காக வந்த வேலைக்காரங்கள்ல இன்னொருத்தனை டார்ச்சர் பண்ணாங்கன்ற விஷயத்தையும் மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. விஷயம் என்னன்னா கொல்றவங்களை சேமிச்சு வைக்க முடியாம அவங்க உடம்போட பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி சாப்பிடுறதா இந்த காட்டுவாசிங்களோட பழக்கமே போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவரு அந்த காட்டுவாசிங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வெட்டப்பட்ட அந்த காலோடவே ஓடி வந்திருக்காரு போல. அவரை கண்டுபிடிக்கும் போதுதான் அவரு மனுஷக்கறியை சாப்பிடுற பசங்க என்ன துரத்திட்டு வராங்கன்ற மாதிரி சொல்லிருக்காரு போல. கொஞ்ச நேரத்துல ஏஜே அங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இவன் எதையாவது கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பான், நீ அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை அனுப்பிச்சிடறான். நடுராத்திரியில ஜாஸ்மின் தூக்கத்துல இருந்து எழுந்து காட்டுக்குள்ள பாத்ரூம் போறதுக்காக போறா. அந்த சமயத்துல ஏஜே வந்து அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறான். அப்பதாங்க தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அஃபேர் இருக்குன்றது. அந்த நேரத்துல ஜாஸ்மின் ஏஜே கிட்ட நம்மள பத்தின உண்மையெல்லாம் நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட சொல்லிடலாம், அதுக்காக தான் இந்த ட்ரிப்புக்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஏஜே அதுக்கு நானும் ரிச்சியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விஷயத்த போய் நான் அவங்க கிட்ட சொன்னேன்னா என் மேல இருக்கிற நம்பிக்கையே அவனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம மாயாவோட அப்பா ரிட்டையர் ஆக போறதுனால அவருக்கு அப்புறம் அந்த கம்பெனில அந்த இடத்த நான் தான் ஃபீல் பண்ணணும், அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜாஸ்மினும் கடுப்பாவறாங்க. அப்பதான் அவளுக்கே ஒரு விஷயம் புரிய வருது. ஏஜே அவன் பொண்டாட்டி எல்லாம் விட்டு வரமாட்டான், ஏதோ இவள டைம் பாஸ்க்காக தான் யூஸ் பண்றான்னு அவளுக்கு தோணுது. இத பத்தி அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும்போது கோவத்துல ஜாஸ்மினும் அந்த காட்டுக்குள்ள போயிடுறா. ஏஜே சைலண்டா வந்து படுத்துறான். ஆனா மாயாவும் ரிச்சியும் தூங்காம மூச்சிட்டு தாங்க இருக்காங்க. இவங்க பேசுனதெல்லாம் அவங்க கேட்டாங்களான்றது நமக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில எல்லாரும் தூக்கத்துல இருந்து முழிக்கும் போது அங்க ரிச்சி இல்லாதத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்தாதுக்கு அவன் நிக்கோட கயாக்க வேற எடுத்துட்டு போயிருக்கான். அதுல தாங்க எல்லாரோட போனும் இருக்கு. பயந்து போன அந்த குரூப்பும் அந்த ரெண்டு கயாக்கையும் எடுத்துக்கிட்டு ரிச்சியை தேடுறதுக்காக அந்த ஆத்துல போறாங்க. அவனை தேடிக்கிட்டே அவங்க அந்த காட்டுவாசிங்க இருக்கிற பகுதிக்கு வந்துடுறாங்க. நிக்க அந்த குரூப் கிட்ட இதுக்கு மேல போனா நம்மளோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க, நம்ம மறுபடியும் கேம்புக்கே போயிடலாம், போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா அவங்க வந்து அவனை தேடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற எந்த விஷயத்தையுமே அவங்க யாரும் கேட்காம ரிச்சியோட தான் போவோம்னு சொல்லிட்டு விடாப்பிடியா நிக்கிறாங்க. பத்தாதுக்கு இந்த ஏஜே வேற கற்பனையான இந்த காட்டுவாசி கதைகள்லாம் எங்களால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கான். நிக்கும் விதி யாரை விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சியை தேடுறதுக்கு சம்மதிக்கிறாரு. இப்ப அவங்க எல்லாருமே அந்த காட்டுவாசிங்க இருக்கிற பகுதிக்குள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ஒரு எம்டி கயாக்க பாக்குறாங்க. கூடவே ரிச்சியோட லைஃப் ஜாக்கெட்டும் இருக்கு. ஆனா அவனை மட்டும் அந்த இடத்துல காணோம். அந்த மூணு பேரும் அவனை தேடுறதுக்காக முடிவு எடுத்து போறாங்க. நிக்கு மட்டும் அந்த கயாக்கிட்டே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 hour டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க, இல்லனா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க மூணு பேரும் அதுக்கு சம்மதிச்சுட்டு அந்த காட்டுக்குள்ள போய் ரிச்சியை தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே நிக்குக்கு வித்தியாசமான சத்தம் அந்த காட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி கேக்குது. அவரும் அவர் கையில வச்சிட்டு இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல நிக்கு அதிர்ச்சி ஆகிற மாதிரி அந்த காட்டுவாசிங்க சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிறைய பொம்மைகளை வச்சு அவங்க கிட்ட மாட்டின மனுஷங்களோட பொருள் எல்லாம் டெக்கரேஷன் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. கொடுமையிலும் கொடுமையா நிக்கு அவரோட கொள்ளு தாத்தாவோட தொப்பியை அங்க கண்டுபிடிக்கிறாரு. அவர் அதை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்திலே ஒரு காட்டுவாசி நிக்கிய முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவரும் அந்த காட்டுவாசி கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. அவனும் விடாம துரத்த ஆரம்பிக்கிறான். அவரு தன்னோட கயாக்க எடுத்து கிளம்பும் போது அப்படியே அமைதியாயிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நிக்கும் துரத்திட்டு வந்தவன் போயிட்டான்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு
தண்ணிக்குள்ள இருந்து எழுந்த காட்டுவாசி ஒருத்தன் நிக்கோட கழுத்தறுத்து அவர் அப்படியே கொன்னுறான். இன்னொரு பக்கம் அந்த 3 பேரும் அந்த பைக்கர் லேடி செத்து போனாங்கல்ல அந்த கேவுக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு ரத்தம் படிஞ்ச ஒரு ஹெல்மெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ரிச்சி வந்து ஜாஸ்மினை பயன்படுத்துறான். அவங்களும் எங்கடா போன அப்படின்னு கேட்கும்போது வரலப்பா, அதனாலதான் காட்டுக்குள்ள சும்மா வந்து சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி, அந்த பேக்ல இருந்த செல்போன்லாம் எங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அதை எடுக்கலையே, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க 4 பேரும் அந்த கயாக்கு கிட்ட போயிட்டு இருக்கும்போது ஏஜே ரிச்சி கிட்ட டேய் எல்லாம் ஓகே தானே, ஏன்டா திடீர்னு அந்த மாதிரி காணாம போனேன்னு கேட்கும்போது சம்பந்தமே இல்லாத அந்த ரிச்சி ஏஜேவை வறுத்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சக்சஸ் ஆனது உனக்கு பிடிக்கல, உனக்கு மாயா மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி அமைஞ்சோம், நல்ல ஒரு பிசினஸ் அமைஞ்சோம், நீ என்ன பார்த்து பொறாமப்பட்டு இருக்க, எதையாவது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஜேவோட போனை அவன் கையில கொடுத்துட்டு போறான். இப்ப ஏஜேக்கு வைத்த கலக்குதுங்க. ஏன்னா கண்டிப்பா ரிச்சி அவனோட போனை செக் பண்ணிருப்பான். அவனுக்கும் ஜாஸ்மினுக்கும் இருக்கிற அஃபேர் ரிச்சிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏஜேக்கு சந்தேகம் வந்துடுது. அவங்க 4 பேரும் அந்த ஆத்தங்கரைக்கு வந்து பார்த்தா நிக்க காணோம். ஒருவேளை நம்மள விட்டுட்டு அவன் கிளம்பிட்டு இருப்பானோ அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நிக்கோட கத்தி அவங்களுக்கு கீழே கிடைக்குது. அவங்களும் மீதமான அந்த 2 கயாக்க எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு கிளம்புறாங்க. கொஞ்ச தூரத்திலே அவங்க நிக்கோட கயாக்க பார்த்துட்டு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த கயாக்குல ரத்தம் படிஞ்சிருக்கு. அந்த ஆத்தங்கரையில ஒரு அடுப்புல ஒரு பாத்திரத்துல ஏதோ கொதிச்சிட்டு இருக்கு. அவங்களும் அந்த பாத்திரத்துக்குள்ள பார்க்கும்போது அதுக்குள்ள நிக்கோட தலையை வெட்டி போட்டு கொதிக்க வச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் கொமட்டிக்கிட்டு வருது. இப்பதான் நிக்க சொன்ன எல்லாமே உண்மைன்றத அவங்களுக்கு புரிஞ்சு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு கயாக்க எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஒரு காட்டுவாசி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான்னு. ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் திடீர்னு ஏஜேவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கூட இருந்த அவங்களும் ஏஜேக்கு உதவி செய்யறதுக்காக அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாயா ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து அந்த காட்டுவாசி தலையிலே அடிச்சிடறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏஜே நிக்கோட கத்தியை வச்சு அந்த காட்டுவாசியோட நெஞ்சிலேயே குத்திடுறான். அங்க நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே இன்னொரு காட்டுவாசி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா எதுவும் செய்யாம நின்னுட்டு இருக்காங்க. சோகம் என்னன்னா அவங்க அந்த சண்டையை போட்டுட்டு இருக்கும் போது அவங்களோட கயாக் 2த்தையுமே அந்த ஆறு அடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுது. அவங்களும் அந்த கயாக்க தேடி பின்னாடியே போறாங்க. அடிப்பட்ட அந்த காட்டுவாசி கரையில மெதுவா தவந்து தவந்து மேல போறான். அவனை பார்க்க வந்த காட்டுவாசி நண்பன் ஒருத்தன் அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்து கத்தியாலேயே அவனை வெட்டி கொன்னுறான். கொன்னது மட்டும் இல்லாம அவனோட இதயத்தை எடுத்து மிருக மாதிரி கொடூரமா சாப்பிட்டுட்டு அவன் நண்பனோட சாவுக்காக பழி வாங்கறதுக்கு சபதம் எடுக்கிறாங்க. ஏண்டா சபதம் எடுக்கிற ஸ்டைலாடா இது. பாவம் அந்த 4 பேருமே காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரியும் ஆயிடுது. வேற வழி இல்லாம அவங்களும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருக்கணும். காலையில ஆனப்புறம் தான் இங்க இருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ரிச்சி நைட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது மாயா அவன் பக்கத்துல வந்து உட்கார்றா. அப்ப ரிச்சி மாயா கிட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் ஜாஸ்மின் இப்பதான் பிரெக்னென்ட் ஆனா, ஆனா நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன், கண்டிப்பா அந்த குழந்தை என்னோட கிடையாது, இருந்தாலும் நான் ஜாஸ்மினை ரொம்ப லவ் பண்றேன், அதனால நான் எந்த ஆக்ஷனும் எடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா ஏஜேவோட டர்ன் வருது. அவன் இப்போ நைட் வாட்ச் பண்ணும்போது அவனை கொசு விடாம கடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதனால அவன் அந்த காட்டுல இருந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டு அவன் உடம்பு பூரா தடவிக்கிறான். அந்த சமயத்துல கொஞ்சம் தூரத்திலே அந்த காட்டுவாசி நின்னுக்கிட்டு இவனை தேடிட்டு இருக்கான். அவனை பார்த்து பயந்து போன ஏஜேவும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படியே சேரோட சேரா மர்ஜ் ஆயிடுறாங்க. அந்த காட்டுவாசியும் ஏஜேவை தாண்டி தான் நடந்து போறான். ஆனா உடம்பு முழுக்க சேரா இருக்கிறதுனால அவன் கண்ணில் இவன் மாட்டல. இந்த சமயத்தை பயன்படுத்தி ஏஜே திடீர்னு அந்த காட்டுவாசி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த காட்டுவாசி அவனை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஈஸியா அவனை அடிச்சு மட்டையாக்கிறான். நல்ல வேலையா அவனை கொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து ரிச்சி வந்து அந்த காட்டுவாசி அடிக்கிறான். இதனால ஏஜே அங்க இருந்த ஒரு பள்ளத்துல விழுந்து மயக்கமாயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு அவனும் கண்ணை திறந்து பார்க்கும்போது சில காட்டுவாசிங்க ரிச்சிய அந்த மரத்தோட வேறுகள்ல கட்டி சாப்பிடுறதுக்காக இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டுவாசிங்க கவனிக்காத நேரமா பார்த்து ஏஜே சைலண்டா போய் ரிச்சி கிட்ட பேசுறான். ரிச்சி அவங்க கிட்ட என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா அவன் ரிச்சி கிட்ட உன்னை காப்பாத்துற நிலைமையில நான் இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, அந்த பொண்ணுங்களையாவது நான் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அட்ட பாவி, நீயாடா உயிர் நண்பன். அடுத்த சீன்ல அந்த காட்டுவாசிங்க ரிச்சிய காட்டுக்குள்ள வச்சு ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை பண்ணிட்டு இருக்கும் போது அவன் கெண்டக்கால் நரம்பா அறுக்குறாங்க. அதை செஞ்சுட்டு அவனை கட்டெல்லாம் அவுத்து விட்டு போவிட்டுறாங்க. அவன் அந்த காட்டுல மெதுவா நடந்து போகும்போது அந்த காட்டுவாசியில ஒருத்தன் அந்த ரத்தத்தை தொட்டு அங்க இருந்த ஒரு சின்ன பையனை மோந்து பார்க்க சொல்றான். கால் நரம்பு அறுக்கப்பட்ட ரிச்சியோ கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள மெதுவா தவந்து தவந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த வழியா போறதுனே தெரியல. ஆனா அவன் எங்க போனாலுமே அந்த காட்டுவாசிங்க வந்து சுத்து போட்டுறாங்க. அந்த சமயம் அந்த சின்ன பையன் காலில் விழுந்த ரிச்சி என்ன தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் ரிச்சியை பிடிச்சி வேகமா தள்ளி விடுறான். இதனால ரிச்சியோட நெஞ்சிலேயே ஒரு கூரான மரக்கட்டை பாஞ்சி அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த 2 லேடிஸை எழுந்துக்கும் போது ஏஜேவோட உடம்பு முழுக்க ரத்தத்தை பார்த்து பயந்து போயிடுறாங்க. பத்தாவதுக்கு ரிச்சியை வேற காணும். ஆனா அந்த ஏஜே இருக்கான் பாருங்க, வாய் கூசாம போய் சொல்றாங்க அவன் ஜீப்பை தேடுறதுக்காக காட்டை விட்டு வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த 3 பேரும் அங்க இருந்து தப்பிக்கலான அந்த ஆத்துக்குள்ள இறங்கும் போது தூரத்துல ஒரு காட்டுவாசி அவங்கள துரத்திக்கிட்டே வரான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு 3 பேரும் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அந்த நேரம் திடீர்னு
ஜாஸ்மின் அந்த காட்டுவாசிங்க வெட்டி வச்சிருந்த பள்ளத்துல விழுந்துடுறா. அதுக்குள்ள அவங்க வச்சிருந்த கூர்மையான கட்டைகள்ல ஒண்ணு ஜாஸ்மினோட நெஞ்சிலேயே பாஞ்சிருக்கு. வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கிற ஜாஸ்மினை காப்பாத்துறதுக்காக மாயா உடம்புல ஒரு மரம் வேற கட்டிக்கிட்டு ஜாஸ்மினை காப்பாத்துறதுக்காக அந்த பள்ளத்துல இறங்குறா. மாயா அவளுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறத பார்த்த ஜாஸ்மினும் மனம் திருந்தி அவளுக்கும் ஏஜேக்கும் இருக்கிற அஃபேரை பத்தி சொல்லி மன்னிப்பு கேக்குறா. அதுக்கு மாயா அது எனக்கு முன்னாடியே தெரியும், இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவ ஒரு கத்தியை வச்சு அந்த மரக்கட்டையை அப்படியே அறுக்குறா. வலி தாங்க முடியாம ஜாஸ்மின் கதறிட்டு இருக்கா. எப்படியோ அவங்க 2 பேரும் அந்த பள்ளத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்தவங்க அங்க இருந்து தப்பிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் 3 பேரும் எப்படியோ அந்த ஆத்துல அவங்களோட ஒரு கயாக்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. ஆனா அதுலயும் கொடுமை என்னன்னா அவங்க கிட்ட துடுப்பு இல்லாதனால அவங்களால வேகமா அந்த தண்ணியில போக முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த 2 பொண்ணுங்களும் தூங்க ஆரம்பிச்ச உடனே திடீர்னு அந்த ஏஜே கயாக்குல இருந்து இறங்கி காட்டுக்குள்ள மறுபடியும் போறாங்க. உள்ள போனவன் தன்னோட போனை எடுத்து அவங்களோட சிச்சுவேஷனை சொல்லி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்க இருந்த ஒரு மரத்துல அந்த போனை வச்சு அந்த வீடியோ பிளே பண்ணிட்டு வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வந்த அந்த காட்டுவாசி அந்த போனை பார்த்துட்டு என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் ஏஜே அவனை தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த முறையும் அந்த காட்டுவாசி அவனை ஈஸியா அடிக்கிறாங்க. அந்த காட்டுவாசி ஏஜேவோட முகத்தை அங்க இருந்த சேத்துல முக்கிய அவனை சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கலாம்னு ஏஜேவும் நினைக்கிறான். ஆனா அவனால முடியல. அந்த காட்டுவாசி ஏஜேவோட கழுத்தை ஒரு மரத்தோட வேற சுத்தி தூக்குல தொங்க விடுற மாதிரி தூக்கி கட்டிடுறாங்க. அதை செஞ்சுட்டு அவன் அந்த கயாக்குல அந்த 2 பொண்ணுங்களும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்கள கொல்றதுக்காக போறான். அந்த சமயம் அதிர்ஷ்டவசமா ஏஜே தொங்கிட்டு இருக்கிற மரத்துல ஒரு கத்தி சொருகி இருக்கு. அவனும் அதை கஷ்டப்பட்டு எடுத்து அவன் தொங்கிட்டு இருந்த அந்த மரத்தோட வேற அறுத்துட்டு அந்த கத்தியை அங்க இருந்து விசிறி அந்த காட்டுவாசி மேல அடிக்கிறாங்க. அதுவும் அவனோட முதுகுல வந்து சொருவிடுது. இப்ப கடைசியா ஏஜே அந்த காட்டுவாசி கூட ஒரு சண்டைய போடுறான். அந்த பொண்ணுங்களும் தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. 2 பேரும் ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த 2 பொண்ணுங்களும் கயாக்க எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. இப்ப ஏஜேக்கு அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆத்துக்கடியில அந்த காட்டுவாசியோட கத்தி அவன் கையில கிடைக்குது. அதை எடுத்து அவன் அந்த காட்டுவாசியோட தலையை துண்டா வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நீச்சல் வச்சு எப்படியோ அந்த பொண்ணுங்க இருக்கிற கயா கிட்ட போயிடுறான். அங்க இருந்து தப்பிக்கலான்னு அவன் நினைக்கும் போது தூரத்துல அந்த காட்டுவாசிங்க நிறைய பேர் இருக்கிறத அவன் பாக்குறான். மாயாவும் ஏஜே கிட்ட சீக்கிரம் கயாக்குல ஏறி நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஏஜேக்கு அப்பதான் அவனோட ஃப்ரெண்டு ரிச்சியோட பிளாஷ்பேக் வருது. அவனோட உயிர் நண்பனை சாக விட்டுடுமோ என்ற குற்ற உணர்ச்சி அவனை கொல்ல ஆரம்பிக்குது. அவனும் அந்த காட்டுவாசிங்களை பழி வாங்கறதுக்காக தண்ணியை விட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள ஏறி போறான். மாயாவும் பின்னாடி இருந்து போகாதன்னு கத்திட்டு இருக்கா. ஆனா அவன் மாயா சொல்ற எதையுமே கேட்காம அவன் கையில வச்சிட்டு இருந்த கத்தியை எடுத்து அந்த காட்டுவாசிங்களை சரமாரியா வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் என்னதான் வீர தீர செயலாம் செஞ்சாலும் அந்த காட்டுவாசிங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஈஸியா அவனை கொன்னுடுறாங்க. படத்தோட கடைசி சீன்ல ஜாஸ்மினும் மாயாவும் எப்படியோ கரைக்கு ஏறி பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு மலை மேல ஏறிடுறாங்க. அந்த 2 பொண்ணுங்களையும் அங்க இருந்த லோக்கல் மக்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அந்த வண்டி அங்க இருந்து கிளம்பும் போது அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே போல டிஃபரெண்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இதே போல வித்தியாசமான படங்களோட உங்களை கூடவே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை மட்டும் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.